உனக்கு மேக்கப்ல எதுவும் பண்ண தெரியாதா? ஏன் புதுசா பிறந்த குழந்தை மாதிரியே நீ இருக்க? அவன் குழப்பமாக கேட்க அவள் உதட்டை பிதுக்க அதை கண்டதும் தீரனின் மோக நரம்புகள் புடைத்தள அவளை நோக்கி அவன் செல்லும் போதே தன் வாயை பொத்திக் கொண்டாள் சம்யுக்தா. ஓஹோ, அந்த அளவுக்கு வந்துட்டியா? தற்காப்பு கலையெல்லாம் கத்து வச்சிருக்கீங்களா மேடம்? உன் தற்காப்புலாம் இந்த தீரன் கிட்ட செல்லாது பேபிமா. அவள் அருகே வந்து அமர்ந்து கொண்டு அவளின் கைகளை உயர்த்தி பிடித்துக் கொண்டான். எங்க இப்போ உன்னோட தற்காப்ப காட்டு. நோ யுகா, நோ. அவள் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அவளின் தலையை சாய்த்து அதரங்களை பற்றி கொண்டான் தீரன். சம்யுக்தா வழக்கம் போல இந்த முறையும் அவனின் முத்த சிறையில் மாட்டிக்கொண்டாள். தனது சகோதரன் சந்திரசேகர் கொடுத்த ஐடியாவை பற்றியே நினைத்துக் கொண்டு வசந்தா மகிழ்ச்சியில் இருக்க, அது எதுவும் அறியாமல் எங்கோ சம்யுக்தாவுடன் கேரம் போர்டு விளையாடிக் கொண்டிருந்தான் தீரன். ஹேய், இங்க பாரு பேபி, நான் சொல்ற மாதிரி செய். அந்த கார்னர்ல ஸ்ட்ரைக்கரை வை. இப்ப இந்த பிளாக் காயினை எய்ம் பண்ணி அடி. அவன் கூறுவதை அப்படியே செய்த சம்யுக்தா வெற்றிகரமாக அந்த பிளாக் காயினை அடித்தாள். வாவ், செம்ம போ, நல்லதான் விளையாடுற. சரி, கேம் போதும். ஆனா ஏன்? நான் இப்பதான் காயினை போட ஆரம்பிச்சேன், அதுக்குள்ள ஏன் கேம் போதும்னு சொல்றீங்க? ஏன்னா மணிய பாருமா, நீ ஒழுங்கா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்தாதான் ஹெல்த் நல்லா இருக்கும். மறுபடியும் ஹெல்த்ல கேர்லெஸ்ஸா இருந்தா உனக்கு தான் பிரச்சனை. அவள் அமைதியாகிவிட அவளையே பார்த்த தீரன் அவளின் கைகளை பிடித்துக் கொண்டு கேட்டான். உனக்கு மேக்கப்ல எதுவும் பண்ண தெரியாதா? ஏன் புதுசா பிறந்த குழந்தை மாதிரியே நீ இருக்க? அவன் குழப்பமாக கேட்க அவள் உதட்டை பிதுக்க அதை கண்டதும் தீரனின் மோக நரம்புகள் புடைத்தள அவளை நோக்கி அவன் செல்லும் போதே தன் வாயை பொத்திக் கொண்டாள் சம்யுக்தா. ஓஹோ, அந்த அளவுக்கு வந்துட்டியா? தற்காப்பு கலையெல்லாம் கத்து வச்சிருக்கீங்களா மேடம்? உன் தற்காப்புலாம் இந்த தீரன் கிட்ட செல்லாது பேபிமா. அவள் அருகே வந்து அமர்ந்து கொண்டு அவளின் கைகளை உயர்த்தி பிடித்துக் கொண்டான். எங்க இப்போ உன்னோட தற்காப்ப காட்டு. நோ யுகா, நோ. அவள் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அவளின் தலையை சாய்த்து அதரங்களை பற்றி கொண்டான் தீரன். சம்யுக்தா வழக்கம் போல இந்த முறையும் அவனின் முத்த சிறையில் மாட்டிக்கொண்டாள். அப்படியே சம்யுக்தா கட்டிலில் சாய அவளோடு தானும் சேர்ந்து சாய்ந்தான் தீரன். ஒரு நிமிஷம். அவனை விட்டு நகர்ந்தவள் உடனே எழ அவளின் கையை பிடித்து தடுத்து நிறுத்தினான். ஏண்டி, என்னாச்சு? தெரியல, இருங்க வர என்று சொல்லியபடியே பாத்ரூமிற்குள் சென்று நுழைந்து கொண்டாள். தீரன் என்ன ஏது என்று ஒன்றும் புரியாமல் அமர்ந்திருக்க, சிறிது நேரத்தில் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தவள் கதவோரமாக நின்றாள். என்னடி ஆச்சு? சொல்லு. வாயை திறந்து பேசவே மாட்டியா? எப்ப கேள்வி கேட்டாலும் அரை மணி நேரம் கழிச்சுதான் பதில் சொல்ற. என்னதான் உன் பிரச்சனையோ? அவனையே பார்த்து கொண்டே நிற்க திடீரென்று மீண்டும் பாத்ரூமிற்குள் சென்று வாந்தி எடுத்தாள். உடனே பதறி அடித்துக் கொண்டு தானும் எழுந்து சென்று பார்க்க அவள் சாப்பிட்ட உணவு அனைத்தையும் வாந்தி எடுத்து விட்டாள். ஹே ஹே, ஆர் யூ ஓகே? ஏன், என்னாச்சு? நல்லதானடி இருந்த இவ்ளோ நேரம்? அவனை திரும்பி பார்த்த சம்யுக்தா முகத்தை கழுவி விட்டு வந்து அவன் அருகில் நின்றாள். என்னாச்சு பேபி? சாப்பாடு எதுவும் ஒத்துக்கலையா? என்ன, இட்லி தானே சாப்பிட்ட, அதுக்கே வாமிட் வருதா? அவளோ நோயாளி போல முகத்தை வைத்துக் கொண்டது மட்டுமில்லாமல் கட்டிலில் வந்து பொத்தென்று விழுந்து படுத்து விட்டாள். நான் சொல்றத கேட்டா உனக்கு தான் நல்லது தீப்தி. எப்பவுமே நீ பண்றதுதான் சரின்னு சொல்லாத. நான் சொல்றதும் கூட சில நேரத்துல சரியாதான் இருக்கும். இன்னும் எத்தனை காலம் இப்படியே ஊர் சுத்திட்டு வாழ போற? காலங்காலத்துல கல்யாணம் பண்ற ஆசையெல்லாம் இருக்கா இல்லையா? தன் மகளை கேள்வியாய் கேட்டுக் கொண்டிருந்த தந்தையை திரும்பி முறைத்து பார்த்துவிட்டு மீண்டும் கையில் இருந்த பியர் பாட்டிலை வாயில் கவிழ்த்து கொண்டாள் தீப்தி. நான் பேசுறது உன்கிட்ட தானே தெரியுதா இல்லையா? தெரிஞ்சதாலதான் இன்னும் இங்க நிக்கிற. ஏன் உனக்கு அவனை பிடிக்க மாட்டுது? காலேஜ் படிக்கும்போது அவனை பத்தி மட்டும்தான் பேசிட்டு இருப்ப. அழகா இருக்கான்னு அவன் பின்னாடியே சுத்திட்டு இருந்த. இப்ப என்னாச்சு? சந்திரசேகர் கேட்க அவள் அப்படியே எதுவும் பேசாமல் நின்று கொண்டிருந்தாள். அவன் இப்ப அழகானவன் மட்டும் இல்ல, சின்ன வயசுலயே டாப் 10 பிசினஸ்மேன் லிஸ்ட்ல ஒருத்தனா வந்திருக்கான். இன்னும் கொஞ்ச நாள்ல நம்பர் 1 பொசிஷனுக்கும் வந்துடுவான். ஆனா நான் அதுக்காக மட்டும் உன்னை அவன் கூட பழக சொல்லல. அவன் கிட்ட இருக்கிற சொத்தோட மதிப்பு கணக்கு இல்லாதது. அது நமக்கு கிடைக்கணும்னா நீ அவனை மேரேஜ் பண்ணிக்கிட்டாதான் உண்டு. இப்ப நம்ம கிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் என்ன பண்ண போறீங்க?
அவன் கிட்ட இருக்கிற சொத்துல கால் பாகம் கூட இப்ப நம்ம கிட்ட இல்ல தீப்தி. அதான் என் பிரச்சனையே. அதை விடு. நீ மட்டும் அவனை நேர்ல பாத்தீன்னா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க மாட்ட, தெரியுமா? ஒத்துக்கிறேன்ப்பா, அவன் ஸ்மார்ட்டா தான் இருந்தான். ஆனா அவனோட அழக அவன் எதுக்கு யூஸ் பண்ணிக்கிறான்னு தெரியுமா தெரியாதா? ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு பொண்ணு கூட ஸ்டே பண்றான். அது போக அவனுக்கு நிறைய செலிபிரிட்டி அஃபேர் வேற இருக்குப்பா. அவனை நம்பி எப்படி போறது? இவ்ளோதான் உனக்கு அவனை பத்தி தெரியுமா தீப்தி? இதுக்கு மேல அவனை பத்தி என்ன தெரிஞ்சுக்கணும்? அவனை ரிஜெக்ட் பண்ண இந்த ஒரு ரீசன் போதுமே. இங்க பாரு தீப்தி, நீ சொன்ன மாதிரிலாம் அவன் ஒரு காலத்துல இருந்தா நான் ஒத்துக்கிறேன். ஆனா இப்ப அவன் எப்படி இருக்கான்னு உனக்கு தெரியாதே. ஒரு பொண்ணு கூட இப்ப அவன் கூட அஃபேர்ல இல்ல. முழுக்க முழுக்க வீட்லயே தான் கிடக்குறான். இதெல்லாம் நானா சொல்லல, எல்லாம் உங்க அத்தை வசந்தா தான் சொன்னான். வேணும்னா நீயே ஃபோன் பண்ணி கேட்டுக்கோ. போன வீக் வரைக்கும் அவன் அந்த ப்ராஸ்டியூட் வீட்டுக்கு போயிட்டு வந்தான்னு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்க இப்படி சொல்றீங்க? அது எப்படிப்பா ஒரு வாரத்துக்குள்ள ஒருத்தனால நல்லவனா மாற முடியும்? ஒரு பொண்ணு நினைச்சா மாத்த முடியும். என்ன பாக்குற? அவன் வீட்டுல ஒரு பொண்ணை அழைச்சிட்டு வந்து வச்சிருக்கான். அது பாக்குறதுக்கு லைட்டா பைத்தியம் மாதிரி தான் இருக்குன்னு வசந்தா சொன்னான். நான் இன்னும் அவளை பார்த்ததில்ல. ஆனா தீரன் அவ பின்னாடியே தான் சுத்திட்டு இருக்கான். நேத்து நம்ம மதுமிதாவை கூட வெளியில போன்னு சொல்லியிருக்கான். அந்த அளவுக்கு அந்த பொண்ணு அவன் மனசை மாத்தி வச்சிருக்கா. இப்படியே போனா கண்டிப்பா நிலைமை கைமீறி போயிடும் தீப்தி. யாருன்னே தெரியாத ஒருத்தி அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு சொந்தக்காரியான நீயே அவனை கல்யாணம் பண்ணிக்கலாமே. அப்புறம் ஓ இஷ்டம் என பேசிவிட்டு சென்று விட, அவர் கூறியதை யோசித்துக் கொண்டு நின்ற தீப்தி உடனே தன் அலைபேசியை எடுத்து அதில் இன்ஸ்டாகிராமை திறந்து தீரனின் பெயரை பதிவிட்டு பார்த்தாள். அவனுக்கு என்று ஒரு தனியாக ரசிகைகள் கூட்டமே இருந்தது. கணக்கில் அடங்காத ஃபேன் பேஜ் வந்ததை தவிர தீரனின் தனிப்பட்ட ஐடி மட்டும் வரவில்லை. கடுப்பான தீப்தி கையில் வைத்திருந்த மிச்சமிருந்த பியரையும் குடித்து முடித்தாள். மறுபக்கம், ஹேய், நீ ஓகே தானே? இல்ல டாக்டர் வர சொல்லவா? சம்யுக்தாவின் தலையை கோதிக்கொண்டே அவள் அருகில் அமர்ந்தான் தீரன். ஐம் ஓகே யுகா, எனக்கு சாக்லேட் வேணும். சாக்லேட்டா? வெயிட், கிச்சன்ல போய் இருக்கான்னு பார்த்துட்டு வரேன். அவன் எழுந்திருக்க அவன் கையை பிடித்துக் கொண்ட சம்யுக்தா தானும் அவனுடனே எழுந்து சென்றாள். உனக்கு தான் முடியல, அப்புறம் எங்க வர? அவளிடம் கேட்க அவள் வாயையே திறக்காமல் எழுந்து நிற்க அவளை அமர வைத்துவிட்டு இவனே கீழே இறங்கி சென்றான். 2 கிட்கேட் சாக்லேட்டை எடுத்து வந்து அவளிடம் நீட்டினான் தீரன். இந்தா, திஷ்வனுக்கு வாங்கினது. இங்கேயே வச்சுட்டு போயிட்டான். இது போதுமா இல்ல இன்னும் வேணுமா? அவன் கேட்கும் போதே அவள் வேண்டாம் என்று தலையசைத்தாள். நீ கேட்டாலும் கிடைக்காது. எங்க போய் வாங்கிட்டு வர்றது? அதுவும் இந்த நைட் டைம்ல. சாப்பிட்டுட்டு தூங்கு. எனக்கு என்னமோ நான் கிஸ் பண்ணதால தான் வாமிட் பண்ணியோன்னு தோணுது. என்னவோ ஒரு மண்ணும் புரியல. புலம்பிக் கொண்டிருந்த தீரனை பார்த்து சிரித்தாள் சம்யுக்தா. எல்லாத்துக்கும் சிரிச்சுக்கோ, ஆனா எதுக்கு சிரிக்கிறேன்னு தான் தெரியல. திஷ்வனை கூட புரிஞ்சுக்கலாம் போல, உன்னை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம்டி. அவள் வாயில் இழுப்பியிருந்த சாக்லேட்டை துடைத்துவிட அவனின் வாயிடம் தன் கையில் வைத்திருந்த சாக்லேட்டை அவள் நீட்ட அவன் சலித்துக் கொண்டே மறுத்தான். எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, நீயே சாப்பிடு. அவனை மேலும் கீழும் முறைத்து பார்த்தாள் சம்யுக்தா. அவள் முகத்தை திருப்பிக் கொண்டதை கவனித்தவன் அவள் உதட்டிலிருந்த சாக்லேட்டை எடுத்து தன் நாக்கில் வைத்து ருசித்து பார்த்தான். சம்யுக்தா ஆச்சரியமாக அவனை பார்க்க அவன் சிரித்தவாறே கேஷுவலாக எழுந்து சென்று படுத்துக் கொண்டான். மறுநாள் காலை பொழுது விடிந்ததும் காலிங் பெல் அழுத்தும் சத்தம் கேட்க எழுந்து சென்ற தீரன் கதவை திறந்து பார்க்க வாசலில் வந்து நின்ற நபரை கண்டதும் அதிர்ச்சியாகி போனான். தீரன் பார்த்ததும் அதிர்ச்சியாகி போகும் அளவிற்கு அங்கு வந்திருப்பது யார்? கேளுங்க Falling for the Call Girl audio series உங்க Kuku FM appல. Download the app now.